ஹலோ ஆல். இன்னைக்கு ஃப்ரைடே. போன வீக் போட்ட மாதிரி கோலம் போட வேண்டாம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா வந்து புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ புதுசா ட்ரை பண்ற அளவுக்கு என்னால ரொம்ப நேரம் உட்காந்தும் போட முடியாது. அதனால ரொம்ப சிம்பிளா போடலாம் அப்படின்னு நம்ம நோட்ல எப்பவுமே ரேண்டமா ஒரு பூ வரைவோம்ல, அதை தான் அப்படியே நான் கோலமா போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு கோலமான்னு கண்டிப்பா கேட்காதுங்க. நான் கோலம் தான் போடுறதுக்கு உட்காந்துருந்தேன். ஆனா அங்கேருந்து ஒருத்தன் ஜூம் போட்டு பார்த்துட்ருக்கான். என்ன பண்றா? அவ உட்காந்து ஏதோ பண்றாளே! என்னைக்கும் இதில வரவே மாட்டாளே! அப்படின்னு பார்த்துட்ருந்தான். எனக்கு வந்து கம்பெனி குடுத்துட்டுருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில தூங்கிட்டான். எங்க ரோலெக்ஸ் எப்படின்னா, கொஞ்ச நேரம் யாராச்சும் வெளிய இருந்தா, அதுகிட்ட போய் கொஞ்சுறோமா அப்படின்னு பார்க்கும். இல்லன்னா, அவ வேலைய பார்க்குறா அப்படின்ட்டு போய் அது தூங்க ஆரம்பிச்சுரும். ஃப்ரைடேனாலே வீடெல்லாம் கிளீன் பண்ணி அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே வந்து வெளியலாம் ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. என்னோட கார்டன கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கும். நான் பார்த்து உட்காந்து ரசிச்சுட்டே இருந்தேன். காமனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஃப்ரைடே ஆனா நீ வந்து வெளிய உட்காராதுங்க. படியில உட்காந்துக்காதுங்க. பொண்ணுங்க வந்து வெளிய உட்காராதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்ல நான் உட்காந்துருக்கும்போது என்ன இங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ரைடே தான் நமக்கு அந்த வீடு ஃபுல்லா பார்க்குறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கும். அத பார்த்து ரசிச்சுட்டு உட்கார்றதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நான் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டைரி வாங்கிட்டு இருந்தேன். இந்த பிரெக்னன்சி ஜர்னி எல்லாம் ஒரு டைரியில எழுதிட்டு இருக்கேன். எப்பவுமே அவங்க என்ன சூஸ் பண்ணாலும் அழகா இருக்கும். ஸோ அதனால இப்படி தான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் எதுவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அவங்க வாங்கி குடுக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.